எங்களுடைய ஆண்டு வாக்கிய குழுவினரில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த சிறுவனையில் மிகவும் அழகான முறையில் அவர்கள் அந்த அணிவகுப்பு மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அதிகளும் எங்களுடைய பாடசாலையில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து குழுக்களிலிருந்து இப்பொழுது மங்கள விளக்கீட்டலுடன் வெகு கோலாகலமாக எமது நிகழ்வுகள் ஆரம்பமாக வருகின்றன. அந்த வகையில் மங்கள விளக்கின் முதலாவது சுடரினை எமது ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதிகள் ஒருவரான மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பொன் ஒருவரான கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பி அரியநேந்திரன் ஐயா அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து பிரதம அதிதிகளுள் ஒருவரான கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் யோகீஸ்வரன் ஐயா அவர்கள் அடுத்த சுடரினை, அதனைத் தொடர்ந்து கௌரவ அதிதிகள் ஒருவரான கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கௌரவ ஜி கிருஷ்ணபிள்ளை ஐயா அவர்கள் சுடரினை ஏற்றி வைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து கௌரவ கே கருணாகரன் ஐயா அவர்கள் சுடரினை ஏற்றி வைப்பார்கள். அடுத்த சுடரினையும் கௌரவ அதிதிகளுள் ஒருவரான கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கௌரவ எம் நடராஜா ஐயா அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். தொடர்ந்து விசேட அதிதிகளில் ஒருவராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பாளர் திருமதி என் புல்லநாயகம் அம்மணி அவர்கள் சுடரினை ஏற்றி வைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகரும் பாடசாலை அபிவிருத்தி குழுவின் செயலாளருமான டாக்டர் ஜி சுகுணன் ஐயா அவர்கள் சுடரினை ஏற்றி வைக்கிறார்கள். அதனை தொடர்ந்து அழைப்பு அதிதிகளில் ஒருவராக ஏற்றி வைப்பார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். அங்கமும் வேதமும் மங்குள் மதித்தவள் விளையாட்டுக் கொடியினை ஏற்றி வைப்பதற்காக செயலாளர் டாக்டர் ஜி சுகுணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
விழாவுக்கு விழா வித்தியாசங்களை தோற்றுவித்து புதிய பரிணாமங்களில் காலடி எடுத்து வைக்கும் பட்டிருப்பு மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியில் 2015 ஒலிம்பிக் தீபம் தற்பொழுது மைதானத்தை வலம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இன்னும் சற்று நேரத்திலே அந்த ஒலிம்பிக் தீபம் ஏற்றி வைக்கப்பட இருக்கிறது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மாகாண மட்ட விளையாட்டுப் போட்டியில் எமது பட்டிருப்பு வலயம் முதலாம் இடத்தினை பெற்றுக்கொண்டது ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. இல்ல விளையாட்டுப் போட்டிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருகவென இந்த இடத்திலே வரவேற்கின்றேன். பிரமாணம் பட்டிருப்பு மத்திய மகாவித்யாலய தேசிய பாடசாலை களுவாஞ்சூடி 2015ஆம் ஆண்டின் இல்ல மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டியானது மிகவும் சிறப்பாகவும் நேர்மையாகவும் போட்டி விதிமுறைகளுக்கு அமைவாக நடைபெற எனது வாழ்த்துச் செய்தியினை தெரிவிப்பதுடன் போட்டியை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைப்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. இல்லங்களைச் சேர்ந்த அணிநடை வீரர்களை இப்பொழுது தயார் நிலைப்படுத்துமாறு இல்ல பொறுப்பாசிரியர்களை வித்தியாலயத்தின் முதல்வர் திருப்பதி வகேசிங்கமையா அவர்களையும் மரியாதையை ஏற்றுக்கொள்வதற்காக வருகிறபடி அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம்.
பற்றுவித்த ஆசிரியை டிலானி அவர்களுக்கும் அதேபோன்று திருமதி கணேஸ்வரன் ஆசிரியை அவர்களுக்கும் உதவி செய்த அனைவருக்கும் எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த ஆண்டு வாத்திய கண்காட்சியை தொடர்ந்து கபடி போட்டி நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. நாவலர் இல்லத்திற்கும் விவேகானந்தர் இல்லத்திற்குமான கபடி போட்டி. எமது பட்டிருப்பு தொகுதியில் மத்திய நடுநாயகமாக அமைந்திருக்கின்ற ஒரே ஒரு தேசிய பாடசாலை எமது பாடசாலையாகும். இப்பாடசாலையிலே 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 36 கிராமங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் இருந்து வந்து கற்கின்றனர் என்பதை குறிப்பிடுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 3 பிரதி அதிபர்களையும் ஒரு உதவி அதிபரையும் 111 ஆசிரியர்களையும் 13 கல்விசாரா ஊழியர்களையும் 7 அபிவிருத்தி இணைந்த சேவை உத்தியோகஸ்தர்களையும் கொண்டு இயங்குகின்ற ஒரு பாடசாலையாக இது அமைந்திருப்பதையிட்டு நான் உங்களுக்கு கூறிக்கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இப்பாடசாலையில் 1993-95 ஆண்டுகளிலே பிரதி அதிபராகவும் கடமையாற்றி இடமாற்றம் பெற்று மீண்டும் 2002ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த கல்வி சமூகத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க அதிபராக கடமையாற்றி வருகின்றேன். கணித விஞ்ஞான பிரிவினை நிலைநிறுத்துவதாகும். இதற்கு எடுத்த நடவடிக்கைகள் அனைத்தும் படிப்படியாக வளர்ந்து இன்று முழுமை அடைந்திருப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். 2004ஆம் ஆண்டிலிருந்து வருடந்தோறும் மருத்துவ பீட, பொறியியல் பீட, விஞ்ஞான கணித பீட மாணவர்கள் அனுமதி பெற்று செல்கின்றனர் என்பதையும் கூறிக்கொள்வதோடு அந்த வகையில் இந்த விளையாட்டு போட்டி இன்று மிகச் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. எமது அதிபர் தனது உரையிலே கூறியபடி இந்த பேண்ட் உருவாக்கத்திற்கு பழைய மாணவனான ஒருவரும் அந்த சீருடை வழங்கலில் பங்களிப்பை செய்திருந்தார், முற்றுமுழுதான பங்களிப்பை செய்திருந்தார். அந்த விதத்தில் பழைய மாணவர்களை பற்றி நான் 1-2 வார்த்தைகள் சொல்லி ஆக வேண்டும். பாடசாலைக்கு அல்லது பாடசாலையின் அபிவிருத்திக்கு, இந்த எதிர்கால மாணவர் சமூகத்துக்கு
உந்து சக்தியை கொடுக்க வேண்டும், நடவடிக்கைகள் மேம்பட வேண்டும், விருத்தியடைய வேண்டும் என்பதில் வருடாந்த இல்ல விளையாட்டு போட்டியானது மிகவும் சுறுசுறுப்பாகவும் எல்லோரையும் கவரக்கூடிய விதத்திலும் சிறப்பாக செயற்படுத்தியமையிட்டு நான் மகிழ்ச்சி அடைவதோடு அதற்காக தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கிய அதிபர், ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர், மாணவர், பெற்றோர் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேசிய பாடசாலையின் நிர்வாகத்திற்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பகுதி அதுவும் இந்த பட்டிருப்பு தொகுதியில் ஒரே ஒரு தேசிய பாடசாலை கூட உருவாக்கிய பெருமை இந்த பாடசாலைக்கு இருக்கின்றது. இங்கு ஏற்கனவே சுட்டிக்காட்டது போன்றும் இங்கு பல பற்றாக்குறை இருப்பதாக நாங்கள் உணர்கின்றோம். ஏனென்றால் அபிவிருத்திகள் என்று எவ்வளவுதான் கத்திக்கொண்டு செய்தாலும் எவர்கள் தமிழ் பாதைகளில் ஏற்பட்ட அபிவிருத்தி மிக மிக குறைவு. இப்படி 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலையில் மிகவும் சிறப்பாக, நேர்த்தியாக, நேரத்துக்கு முடியக்கூடிய மாதிரி இந்த விளையாட்டு போட்டியை நிகழ்த்தி இருப்பதை இட்டு நான் அதற்கு பன்மடங்காக நமது இனத்தை எந்த வகையில் முன்னேற்ற வேண்டும் என்ற திட்டங்களை வகுக்க வேண்டும். மேடையிலே ஏறி நீனவசனம் பேசி புறாப்பு வசனம் பேசிவிடால் நமது இனம் வாழாது, வாழவும் முடியாது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 23 பாராளுமன்றம் கலைக்கின்ற விடயமும் சமூகத்தில் பேசப்படுகின்றது. அவ்வாறு அவர்கள் பன்முக நிதியை வழங்கினாலும் கூட நாங்கள் எல்லா இடமும் பகிர்ந்தளிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இது ஒரு தேசிய பாடசாலையாக இருப்பதனால் நாங்கள் அமைச்சர் அவர்களுடன் கதைத்து இந்த பாடசாலையின் மாடி கட்டிடத்தை ஏற்படுத்துவதற்கு மூவருமாக நடவடிக்கை எடுப்போம். அதற்கு மாகாண சபையில் அமைத்த போது அங்கு வழங்கப்படுகின்ற ஆசிரிய நியமனமாக இருக்கலாம், எங்கள் பாடசாலை தேவையாக இருக்கலாம், தமிழ் சமூகம் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டது. அதன் பிற்பாடு தற்போது ஆட்சி முறை மிகவும் திறமையாக நடத்தி இருந்தார்கள். இந்த விளையாட்டு விழாவை நாங்கள் பார்க்கின்ற போது மிகவும் நுணுக்கமாகவும் திட்டமிட்டும் நேர கட்டுப்பாட்டுடன் அந்த விளையாட்டு விழா இனிதாக இடம்பெற்றிருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் இந்த பட்டிருப்பு மகா வித்தியாலயத்திலே காட்டுகின்ற அனைத்து நிகழ்வுகளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு உலகமயமாக்கலின் பூலோகமயமாக்கலின் சார்பாக அது முன்னேறி செல்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இருந்தாலும் கூட பல்வேறுபட்ட பகுதிய வளங்கள் பற்றாக்குறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பகுதிய வளங்களை தர வேண்டியவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கின்றார்கள். இன்று ஒரு நல்ல விளையாட்டு விழாவை கண்டு ரசித்தோம். கனகாலத்துக்கு பிறகு இப்படியான ஒரு விளையாட்டு விழாவை நாங்கள் இந்த பட்டிருப்பு தொகுதியிலே பார்த்திருக்கின்றோம். இந்த வருடத்தில் நான் நினைக்கின்ற நேரக்குறைய 15 விளையாட்டு விழாக்களிலே பிரதம அதிதியாக நான் கலந்து கொண்டேன். மட்டக்களப்பு நகரிலே நடைபெற்ற ஒரு விளையாட்டு விழாவிலே நான் பேசுகின்ற பொழுது, உங்களுடைய விளையாட்டு விழா நான் இந்த வருடம் கண்டுகளித்த விளையாட்டு விழாவிலே மிகவும் பிரபல்யம் வாய்ந்த ஒரு விளையாட்டு விழாவாக நான் காண்கிறேன் என்று கூறியிருந்தேன். ஆனால் அதை கூட நீங்கள் விஞ்சிவிட்டதாக நான் இப்பொழுது நான் காண்கிறேன். ஒரு நல்ல விளையாட்டு விழாவை நீங்கள் ஏற்படுத்தியிருந்தீர்கள். அதற்காக நாங்கள் அதிபர் தொடக்கம் இங்கே வேலை செய்கின்ற கல்விசாரா ஊழியர்கள் வரை, மாணவர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் ஆகியோருக்கும் எனது நன்றியையும் பாராட்டுதலையும் நான் சொல்லி வைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு பொன்னான காலம் பிறந்திருக்கின்றது. தமிழ் மக்கள் கடந்த பல ஆண்டுகளாக, நான் நினைக்கின்ற நேரக்குறைய 35 ஆண்டு காலமாக சகலவற்றையும் இழந்து இன்று ஒருவாறு மீறிக்கொண்டு வருகின்றார்கள்.
நாங்கள் சொத்துக்களை இழந்தோம், உடைமைகளை இழந்தோம், உயிர்களை இழந்தோம், நாங்கள் சகலவற்றையும் இழந்தோம். இந்த வருடம் கடந்த பயங்கரவாதம் எங்களை வாட்டியது. அந்த வாட்டிய அரசாங்க பயங்கரவாதத்திலிருந்து நாங்கள் ஒருவாறு நாங்கள் கடந்த 8ஆம் தேதி, அதாவது தை மாதம் 8ஆம் தேதி நாங்கள் ஒருவாறு மீட்பு பெற்றாலும் முதலாம் இடத்தினை பெற்ற விபுலானந்தர் இல்லம், ராமகிருஷ்ண இல்லம் ஆகிய இல்லங்களை சேர்ந்த தலைவர்களை வந்து கிண்ணங்களை பெற்றுச் செல்லும்படி அன்பா பரிசுகளை வழங்கி அடுத்து 15 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான போட்டி பிரிவிலே சிறந்த விளையாட்டு வீரராக எம் சபைக்கு நாகேந்திரன் ஐயா அவர்கள் வழங்கி வைக்கிறார்.